இன்ஸ்டாகிராமில் உசுரே நீதானே என 4 வயது மகளை வைத்து ரீல்ஸ் போட்ட தாயே அந்த பிஞ்சு குழந்தையின் உயிரை ஒரு நொடியில் பறித்திருக்கிறார். கள்ளக்காதல் மோகத்திலும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறேன், எனக்கு தினமும் எக்கச்சக்கமான ப்ரொபசல் வருகிறது என்கிற ஆணவமும் தான் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையின் குரல் வளையை பிடித்து நெரிக்க வைத்திருக்கிறது. இந்த கொலைகார தாயின் பெயர் தமிழரசி. கோவை மாவட்டம் இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு ரகுபதி என்கிற கணவரும் அபர்ணா ஸ்ரீ என்கிற பெயரில் தேவதையைப் போல 4 வயதில் ஒரு மகளும் இருந்துள்ளனர். கொத்தனாராக பணியாற்றி வந்த ரகுபதியும் தமிழரசியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை 1000 சண்டைகள் போட்டாலும் தலைவன் தலைவியைப் போல சந்தோஷமாகவே வாழ்ந்து எதிர்காலம் குறித்தெல்லாம் கனவு கோட்டை கட்டியுள்ளனர். ஆனால் இவர்களின் வாழ்க்கைக்கு குறுக்கே வந்த வசந்த் என்கிற மற்றொரு கொத்தனார் தம்பதியின் கனவு கோட்டையில் விரிசலை உண்டாக்கியுள்ளார். வசந்த் தமிழரசியின் அழகை ஆஹா ஓஹோ என வர்ணித்தது மட்டுமன்றி 2K சிம்ரன் என கூறியும் சிலாகிக்க வைத்திருக்கிறார். வசந்தின் வர்ணனைகளில் மயங்கிய தமிழரசியும் அவருடன் திருமணத்திற்கு மீறிய தகாத உறவை டெவலப் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் ரகுபதிக்கு தெரியவர மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை நடந்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் ரகுபதியை பிரிந்து சென்ற தமிழரசி பெற்றோரிடம் அடைக்கலம் தேடியுள்ளார். ஆனால் அவர்களும் தமிழரசி மீதே தவறு இருப்பதாக சுட்டிக்காட்டி வீட்டில் சேர்க்க மறுத்திருக்கிறார்கள். இதனால் தனியாக வாடகைக்கு வீடெடுத்து தங்கிய தமிழரசி வசந்துடன் சேர்ந்து சித்தால் வேலைக்கு சென்று வந்ததாக தெரிகிறது. அவருடைய மகள் அபர்ணா ஸ்ரீயை தாய் மாமன் குடும்பத்தினரின் பராமரிப்பில் விட்டுச் சென்ற தமிழரசி கள்ளக்காதலனோடு திருமணம் செய்து கொள்ளாமலேயே தனி குடித்தனம் நடத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் தமிழரசி ரகுபதியை விவாகரத்து செய்துவிட்டு வசந்துடன் வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென விரும்பியுள்ளார். ஆனால் தமிழரசியிடம் மகள் உயிரோடு இருக்கும் வரை நம்மால் சேர்ந்து வாழ முடியாதென வசந்த் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பெத்த மகளை கொலை செய்வதற்காக தக்க சமயம் பார்த்து தமிழரசி காத்திருந்ததாக தெரிகிறது. அந்த நேரத்தில்தான் அபர்ணா ஸ்ரீயை ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்து கொள்ளுமாறு தாயிடம் ஒப்படைத்துவிட்டு தாய்மாமன் குடும்பத்தினரோடு வெளியூரில் நடக்கும் விசேஷத்திற்கு சென்றுள்ளார். அவர்கள் சென்ற சில மணி நேரத்திலேயே குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட தமிழரசி மகள் விளையாடிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து இறந்து விட்டதாக கதறி அழுதுள்ளார். தகவலறிந்து ஓடிவந்த ரகுபதி குடும்பத்தினருக்கு தமிழரசியின் கண்ணீர் மீது நம்பிக்கை வரவில்லை. குழந்தை இறப்பில் சந்தேகம் உள்ளதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். தமிழரசியிடம் மேற்கொண்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் கள்ளக்காதலன் வசந்தை திருமணம் செய்து கொள்வதற்கு குழந்தை தடையாக இருந்த காரணத்தால் அவரின் கழுத்தை இறுக்கி துள்ள துடிக்க கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்து அனைவரையும் அதிர வைத்துள்ளார். குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழரசியை கைது செய்து தலைமறைவாக உள்ள வசந்தை வலை வீசி தேடி வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.